நடத்தப்பட்டிருக்கிறது. வெல்வை விஜயேஸ்வராசன சமூக தேவாலயம் ஒரு பறவை மீன் ஒன்று இந்த போட்டியை பார்க்க வந்திருக்கின்றது. முரளி நாலு அவர்களுக்குரிய இரண்டாவது சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. இட்ட முட்டை கீழே விழாமல் பறந்த வண்ணம் இருப்பது ஒரு விசித்திரமாக இருக்கிறது. பறக்கும் முட்டையை குடிப்பதற்காக தொடர்ந்து இலக்கம் 13 இப்போது ஓடிக்கொண்டிருக்கின்றது. இலக்கம் 13 இலக்கம் 13 ட்ரில்லர் என்று சொல்லப்படுகின்ற தமிழிலே துளை எடு கருவி என்று சொல்லிக் கொள்வார்கள். இது மரத்திலே இருக்கின்றது, கையாலே. அதே போன்று மின்சாரத்திலே இயங்குகின்றதும் இருக்கின்றது. துளைகளை இடுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கருவி ட்ரில்லர் என்று சொல்வார்கள். தமிழிலே துளை எடு கருவி. சிறப்பாக சித்தரிக்கப்பட்ட துளையிடு கருவி பரந்த வண்ணம். அந்த துளையிடும் பொழுது எவ்வாறு ஒரு துளைக்குரிய அச்சு சுழலும் என்பதை அங்கே சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ட்ரில்லர் துளையிடும் போது துளையிடுகின்ற அச்சு சுழலும் விதம் மிக சிறப்பாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுழன்று சுழன்று வட்டங்கள் பரந்த வண்ணம் இருக்கின்றன. ஒன்று அவதார் ஹெலிகாப்டரோடு இணைந்து ட்ரில்லர் துளையிடு கருவி. தற்பொழுது இலக்கம் 15 இலக்கம் 15 பழுதடைந்து ஏற்றியம் ஓட்டோ டெல்லர் மெஷின் பணம் கொடுக்கல் வாங்கினது இலக்கு வாக்கவும் எந்த நேரத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கலை செயற்பாடுகளை மேற்கொள்ள மனதை இயந்தினர் பறக்கும் சாதாக பறந்த வண்ணம் இருக்கின்றன. அதே போன்று தாமரை கிழக்கு முனையிலே பறந்த வண்ணம் இருக்கின்றது. சுழலும் கோழி பண்ணை தரையிலே தான் இருக்கிறது. தற்போது ஒரு கோழி பண்ணை ஆகாயத்திலே இருக்கின்றது. நாங்கள் அந்த அங்கே இருந்து கோழியோ முட்டையோ பெற வேண்டுமாக இருந்தால் ஆகாயத்துக்கு சென்றுதான் பெற வேண்டும். மிக அற்புதமாக சித்தரிக்கப்பட்டு இருமரங்கிலும் காற்றாடிகள் சுழல அங்கே மேலும் ஒரு அற்புதம். அங்கே கோழிகள் சிறகடித்த வண்ணம் இருப்பதும் ஒரு சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அழகாக ஆகாயத்தில் அந்த சந்தர்ப்பம் நிறைவடைய தொடர்ந்து இலக்கம் 18 ஒரு சிவப்பு எறும்பு ஒன்று அங்கே பக்கத்திலே பறந்து பறந்த வண்ணம் இருக்கின்றது. அது பட்டமல்ல, பறந்து ஒன்றுக்கு பறந்து பட்டு ஒரு பறவை மீன் ஒன்று இந்த போட்டியை பார்க்க வந்திருக்கின்றது. பட்ட போட்டி பார்க்க வந்த பறவை மீன் ஒன்று. இந்த பறவை மீன் பட்ட போட்டியை பார்ப்பதற்காக பறந்த வண்ணம் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஏற்பாடு செய்தவர்கள் பறந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இலக்கம் 19 பட்ட போட்டி பார்க்க வந்த பறவை மீன். அவருடைய முதலாவது முயற்சி அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொடர்ந்த இலக்கம் 20 வர்ண இதயக்கூடிய 4 வர்ணங்களிலே 4 இதயங்கள் வானத்தை மிகவும் அழகாக்குவதற்காக அங்கே பறக்க விடப்படுகின்றன. 4 வர்ணங்களிலே 4 இதயம் கூட்டங்களாக பறக்க விடப்பட்டிருக்கின்றன. ஒன்று பச்சை, அடுத்தது செம்மஞ்சள் இதய வடிவத்திலே. தொடர்ந்து இன்னும் 2 நிறங்களிலே வர்ண இதய கூட்டமாக அவை பறக்க விடுகின்றன. இதயம் பச்சை, செம்மஞ்சள், தொடர்ந்து மஞ்சள், தொடர்ந்து சிவப்பு. எனவே 4 வர்ணங்கள்.
மஞ்சள், செம்மஞ்சள், பச்சை, சிவப்பு ஆகிய 4 வர்ணங்களிலே 4 இதயங்கள் கொண்ட வர்ண இதய கூட்டத்தை ஒரு காட்சிப்படுத்தும் போட்டியாக இங்கே அவர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முரளி கன்ஸ்ட்ரக்ஷன் வெள்ளட்டுத்துறை, வில்லேஜ் ஹோட்டல் வெள்ளட்டுத்துறை, ரிவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வெள்ளட்டுத்துறை, மயூரட்ஸ் ஜுவல்லரி யாழ்ப்பாணம். ஆகா எம்மோடு இணை அரசுரையாக எமக்கு அரசரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த தரத்தில் இவர்களையும் கடலை காற்று கண்களாக மாறும் அங்கே மாறியிருக்கிறது. ஒரு மாதத்தால் ஏரிகளில் கடலை காற்று கண்களாக மாறியுள்ளது. அவர்களுக்குரிய வாய்ப்பை வழங்கவில்லை. பறக்கும் குதிரை வீரன் மஞ்சள் சிவப்பு வர்ணத்திலே வால் கருப்பு நிறத்திலும் எங்கள் கரவேசம் இவர்களை ஊக்குவிக்கும் உற்சாகப்படுத்தும் விசித்திரமான ஒரு சட்ட போட்டியிலே சர்வதேச நிலையிலே நாம் கலந்து இந்த வெள்ளை உதயசூரியன் கழகமும் வெள்ள விக்னேஸ்வரா சனசன சேவாநிலையம் நடாத்துகின்ற போட்டியிலே கலந்து மகிழ்வடைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒரு பறக்கும் குதிரை வீரன் என்ற ஒரு சித்தரிப்பை மிக அழகாக அந்த ஈர்ப்பாட்டாளர்கள் போட்டியாளர்கள் தயார்படுத்தி சிறப்பாக வீரன் எதிரையிலே பறந்து வந்திருப்பதை அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிறந்த முறையிலே அந்த தானியங்கு சாஸ்திர விமானம் ஆதரிக்கப்படுவது வழக்கம். உயிரிழப்புகள் இன்றி இவ்விமானம் மூலம் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அதாவது தாக்குதல் மேற்கொள்பவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படாது, தாக்குதலை எதிர்கொள்பவர்களுக்கு தான் உயிரிழப்பு ஏற்படும். இவ்விமானம் மூலம் எதிரிகளின் படைத்தளங்களை துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும் என்ற ஒரு விடுப்போடு தானியங்கி தாக்குதல் விமானம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இலக்கம் 25 மனித வலுவுடன் கடலில் பிரயாணம் செய்கின்ற ஒரு படகு மறக்கப்படப்பட்டிருக்கிறது. இலக்கம் 25 கடலில் பிரயாணம் செய்கின்ற ஒரு படகை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தற்கால உலகில் எரிபொருள் வெளியேற்றம், எரிபொருள் பற்றாக்குறை என்பதனை கருத்தில் கொண்டு அங்கோடு வேண்டிக்கொள்கின்றோம். இது வல்வழி விக்னேஸ்வரா சரசமுக சேவா நிலையம் வல்வழி உதயசூரியன் கழகம். வல்வை விக்னேஸ்வரா சமூக சேவா நிலையமும் வல்வை உதயசூரியன் கழகம் நடாத்துகின்ற வல்வெட்டித்துறை மாபெரும் வினோத விசித்திரம் சர்வதேச போட்டி திருவிழாவின் 2025ஆம் ஆண்டிலே தொடர்ந்து பறக்க விடப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு ஸ்பெனர் சாவி என்று பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஸ்பெனர் சாவி இலக்கம் 30க்குரியது. ஸ்பெனர் சாவி பல இயந்திர தொழில்நுட்ப வல்லுநர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சாவியாக நாம் பார்க்கின்ற இந்த ஸ்பெனர் சாவி வானில் பறந்து கொண்டிருக்கிறது. ஸ்பெனர் சாவியில் ஸ்பிரிங் சுழன்று கொண்டு இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஸ்பேனரிலே ஸ்பிரிங் சுழந்த வண்ணம் இப்பொழுது மிகச் சிறப்பான முறையிலே பைப்பட்ஜெட் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிறந்த முறையிலே அது புகையை கட்டியவாறு தனக்குரிய அந்த தொழில்நுட்பத்தின் மூலம் புகையை சித்திரமாக காட்டி பரப்பதற்காக இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் காணுகின்றோம். இலக்கம் 29 பைப்பட்ஜெட் தற்பொழுது பலரையும் அபிஷேகக்கூடிய வகையிலே பறக்கப்பட்டிருக்கின்றது.
ஆமாம், அங்கே அந்த 17 அடியாக ஏறிய பட்டம் தற்போது 24 அடியாக அங்கே மாறி குண்டுகளை தாக்கிக் கொண்டிருக்கிறது. பல முறைகளிலும் தன்னுடைய தாக்குதலை மேற்கொண்டு அந்த சைக்கோஜெட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தரிப்புக்குரியதாக அது அமைக்கப்பட்டிருந்தது. பல கோணங்களிலும் பல திசைகளிலும் தனக்குரிய தாக்குதலை செய்த வண்ணம் இருக்கின்றது. இங்கே எங்களது அறிவிப்பாளர் நிலையத்தில் கூட அதுல இருக்கிற விமானி பறந்து பரசு மூலம் தரையிறங்குகின்ற ஒரு டெக்னிக்கை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்புக்குரியதாக அமைகின்றது. இங்கே MiG-19 ஏவுகணை தாக்குதல் ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புள்ள பரப்போடு ஏற்கனவே அங்கே அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே MiG-19 ஏவுகணை தாக்குதல் 35 உங்களுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. பின்கலம் வந்து பறக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே ஒரு சக்தி வாய்ந்த விண்கலம், அந்த விண்கலத்தை சுத்திகரித்து ஏற்றி வைக்கப்பட்ட பக்கமும் பறந்தவர்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பாக இலக்கம் 31 MiG-19 ஏவுகணை தாக்குதல் பெரிய பட்டம் இருக்கின்றது. மாபெரும் வினோத சர்வதேச பட்டப்பொதிக்கு உள்ளாகவே 30 பட்டங்கள் இதுவரை போட்டியிலே பார்க்கப்பட்டுள்ளது. எதற்கென 30க்கு மேற்பட்ட ராட்சத பட்டங்கள் இங்கே கலந்து வரப்பட காத்திருக்கின்றது. அங்கே தொடர்ந்து இலக்கம் 39 MiG-19 ஏவுகணை தாக்குதல். ஆமாம், MiG-19 தொழில்நுட்பம் வானத்தில் ஏற்றியதில் தானே தானாகவே 2 அணுகுண்டுகளை ஏவும் பொருட்பாட்டை கொண்டது. இயந்திலிருந்து புகைவிடுதல் விடம் திறக்கப்பட்டது. தானாக ஆமாம் விமானி தர்சன் மூலம் பறந்து தரையில் இறங்கினார். எங்கே பார்ப்போம் MiG-19 இலக்கம் 31. தொடர்ந்து பறக்கவிடப்படுவது இலக்கம் 33 ஒரு மாதம் இருக்கின்றது. அதே போன்று MiG-19 ஏவுகணை தாக்குதல் பறக்க விடுவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்ட தயார் நிலையில் இருக்கின்றது. MiG-19 ஏவுகணை தாக்குதல் தொடர்ந்து உரிமாறம் கார் இலக்கம் 33 எங்களுக்குரிய சந்தர்ப்பம் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. வெப்படியோடு சொல்லிக் கொள்வார்கள். பட்டம் இப்பொழுது ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது. இலக்கம் 39 JBP 70 என்று சொல்கிறார்கள் தமிழிலே 70. அதே போன்று முன்கலத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. JBP 70 ஏற்றி வைக்கப்படுகின்றது. இலக்கம் 39. அதே போன்று பயானில் இருக்கின்றது 23 இடம்.
இப்பொழுது கிரீடம் மஞ்சள் வண்ணத்திலே மிக அழகாக சித்தரிக்கப்பட்டு கிரீடம் வானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. மஞ்சள் வண்ணத்திலே மேலே அந்த மகுடமும் சேர்ந்ததாக ஒரு கிரீடம் என்ற வெளிப்போடு இலக்கம் 38 பழக்கவிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 40வது பட்டமாக வெள்ளை கிருஷ்ணாசன சேவா நிலையம் வெள்ளை உதயசூரியன் கலாமை முனைந்து நடாத்துகின்ற வெள்ளத்துறையின் மாவட்டத்தினோட விசித்திரம் இலக்கம் 40 வான்படை உலர்ந்து வானு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது முறை இருப்பது இலக்கம் 40 வான்படை உலர்ந்து வானு. வான்படைக்குரிய ஏற்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் உலர்ந்து வானூர்தி உலர்ந்து வானூர்தி விருந்தினரங்கிற்கு மேலாக அங்கே தன்னுடைய செயற்பாட்டிலே பிறந்த வண்ணம் இருக்கின்றது. மண்பட்டி போன்று சித்தரிக்கப்பட்ட ஒரு பட்டம் அங்கே வானிலை பறந்த வண்ணம் இருக்கின்றது. இலக்கம் 41 மழை பெய்தால் தற்காலிகமாக போட்டி இடைநிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். சட்ட வல்லுநர்கள் தங்களுடைய பட்டங்களை பாதுகாத்துக் கொள்வாறு கேட்டுக் கொள்கிறோம். மழை பெய்வதால் போட்டியை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளார்கள். வல்வை விக்னேஸ்வரா வல்வை தலைவர் ஆமா மகி ஒரு பட்டம் ஒவ்வொரு மனத்தை இல்லாமல் தற்போது வருகிறது. மழை எடுத்து ஒவ்வொரு மணலை நாங்கள் அனைவரும் இந்த பட்டத்தை